Welcome to National Institute Madurai. Question பாருங்க. The LCM of 2/3, 4/9, 3/5. So இந்த மாதிரி fractionல கொடுத்து LCM அப்படினு கேட்டால நமக்கான ஃபார்முலா தெரியும். So LCM கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? LCM of numerator தனியா denominator தனியா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? LCM of numerator by HCF of denominator. So நமக்கு numeratorல என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு 2 4 and 3 இருக்குது 2 4 3 so இதுக்கு LCM எடுத்தா நமக்கு என்ன வரும் so 2 வந்து 4 ஓட ஃபேக்டர்க்குள்ளே வந்திருக்கு so 2 எலிமினேட் பண்ணிடலாம் so 3 ங்கிறது வேற நம்பர் தான் so 4 into 3 நமக்கு என்ன வரும் 12 divided HCF பாருங்க கீழ இருக்க டினாமினேட்டர் என்ன நம்பர்லாம் இருக்கு 3 9 and 5 இருக்கு இதுக்கு காமன் மல்டிபிள்ஸ் ஏதாவது டேபிள்ல மூணுமே டிவைட் ஆற மாதிரி இருக்குதா so first two number எடுத்தா 3 ஆல டிவைட் பண்ணலாம் பட் ஆனா 5 வந்து என்னது காமன் டேபிள்ஸ்ல எதுலயுமே வராது சோ இதுல HCF ன்னு பார்த்தா எதுவுமே வராது பார்த்தா இங்க 1 மட்டும் தான் ஏனா 1 டேபிள்ல மட்டும் தான் அது மூணுமே போகும் சோ அதனால 1 மட்டும் தான் இருக்கும் 84 so option D தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் so 12 டைரக்டா இல்லனா அதோட மல்டிபிள்ஸ்ல பாருங்க ஓகேங்களா LCM பொறுத்த வரைக்கும் பட் 12 தான் லீஸ்ட் நம்பர்னா அதோட மல்டிபிள்ஸ் எதனால இருக்கலாம் சோ அதோட 12 ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தனா 84 தான் வந்து 12 ஓட மல்டிபிள்ஸ் மத்த எதுமே வந்து 12 ஓட மல்டிபிள்ஸ்ல வராது சோ ஆப்ஷன் D தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் क्वेश्चन பாருங்க if a by b equal to 0.75 then the value of 2a plus b by 2a minus b plus 4 by 9 is ஓகேங்களா so a by b ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க 0.75 இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் a ஓட வேல்யூ 0.75 and b ஓட வேல்யூ கீழ டினாமினேட்டர் எதுமே இல்லனா என்ன அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம் so b ஓட வேல்யூ 1 so the values டைரக்ட்டா நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இங்க என்ன வரும் 2 into 0.75 plus b ஓட வேல்யூ வந்து 1 divided by again 2 into 0.75 இங்க என்ன இருக்கு -1 plus 4 by 9 so இதை simplify பண்ணா என்ன வரும் 2 into 0.5 என்ன வரும் 1.5 வரும் so 1.5 plus 1 2.5 again 2 into 0.5 னா என்னன்னு பார்த்தோம் 1.5 so 1.5 minus 1 னா என்ன வரும் 0.5 வரும் நமக்கு இங்க என்ன இருக்குது 4 by 9 so இங்க பாயிண்ட்ல இருக்குது இங்க டைரக்ட்டா நம்ம கேன்சல் பண்ணலாமா இங்கே மேலேயும் 10 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இங்கேயும் 10 ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துரும் 25 by 5 வந்துரும் so இத கேன்சல் பண்ணா என்ன வரும் மேல 5 வரும் இங்க இப்ப LCM எடுத்துலாமா கீழ டினாமினேட்டர்ல இங்க 9 இருக்கு இங்க 1 தான் இருக்குது so இங்க LCM எடுத்தா என்ன வரும் 9 வரும் so 9 5s are 45 so 45 plus 4 by 9 so answer is 49 by 9 so நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் D தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் क्वेश्चन பாருங்க the selling price of 25 items is equal to the cost price of 20 items ஓகேங்களா 25 items ஓட selling price வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க cost price of 20 items ஓட cost price equal அப்படிங்கறத சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க what is the percentage of loss ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க loss percentage கேட்டிருக்காங்க loss percentage கான ஃபார்முலா என்னது profit or loss எதுல இருந்தா நம்ம டிசைட் பண்ணுவோம் cost priceல இருந்தா டிசைட் பண்ணுவோம் so loss கான ஃபார்முலா வந்து என்னது cost price தான் அதிகமா இருக்கும் so cost price minus selling price so loss or profit எதுல இருந்தா டிசைட் பண்ணுவோம் cost price so கீழ டினாமினேட்டர்ல என்ன போடணும் cost price into 100 ஓகேங்களா இதான் loss percentage கான ஃபார்முலா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க selling price of 25 items அது வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்லிருக்காங்க cost price of 20 items க்கு ஈக்குவல் சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதான் given data first நம்ம என்ன எடுக்கலாம்னா cost price of அதாவது ஒரு பொருளோட விலை cost price of 1 items ஓட cost price வந்து 1 rupee ன்னு எடுப்போம் ஓகேங்களா சோ அப்பனா cost price of 25 items என்ன எவ்வளவா இருக்கும் rupees 25 ஆ இருக்கும் நெக்ஸ்ட் என்ன டேட்டாலாம் கொடுத்திருக்காங்க cost price of 20 items என்னவா இருக்கும் rupees 20 ஆ இருக்கும் நமக்கு என்ன தேவை cost price ஏதா ஒரு டேட்டா வச்சு எடுக்கணும் ஒன்னு 25 வச்சு எடுக்கணும் இல்ல 20 வச்சு எடுக்கணும் நமக்கான லிங்க் என்ன கொடுத்திருக்காங்க selling price of 25 items அது என்னன்னு சொல்லிருக்காங்க equal to cost price of 20 items நமக்கு cost price of 20 items ஓட ரேட் என்னன்னு தெரியும் என்னவா இருக்கும் 20 ஓகேங்களா அவங்க கொடுத்திருக்க லிங்க் படி 20 ஐட்டம் ஓட காஸ்ட் பிரைஸ் வந்து என்னது 20 சோ அப்பனா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 25 ஐட்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருமா இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 25 ஐட்டம்ஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 25 ஐட்டம் தெரியும் சோ அத வச்சு இந்த ஃபார்முலால போட்டுடலாமா என்ன வரும் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 25 ஐட்டம்ஸ் வந்து என்னது
25 minus selling price of 25 items 20 by cost price of same 25 items என்ன வந்துச்சு 25 into 100. so அது இங்க என்ன வரும் 5 by 25 into 100. இது 25 ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 4. so 20% எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு இந்த டிரான்சாக்ஷன்ல 20% லாஸ் பார்த்திருக்கான். so ஆப்ஷன் A தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. the value of root 217 plus root 50 plus root 196 is. so இதில் நம்ம பென் எடுக்காம அப்படியே டேரக்டா மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சா. ஓகேங்களா? so இது ஸ்கொயர் ரூட் தான் கேட்டிருக்காங்க. உள்ள இருக்க நம்பர் பாருங்க 196. அது எதோட ஸ்கொயர் நம்பர் 14 ஓட ஸ்கொயர் நம்பர் அப்படிதானே. so ஸ்கொயர் ரூட் எடுத்து இங்க என்ன வந்துரும் 14 வந்துரும். so 14 plus 50 என்ன வரும் 64 வரும். 64 எதோட ஸ்கொயர் நம்பர் 8 ஓட ஸ்கொயர் நம்பர். so இந்த ஸ்கொயர் ரூட் விட்டு இந்த 64 எடுத்தா நமக்கு 8 வந்துரும். so 217 plus 8 என்ன வரும் 225 வரும். so இது ஸ்கொயர் ரூட்ல இருக்கும். இந்த 225 எதோட ஸ்கொயர் நம்பர் 15 ஸ்கொயர். so இந்த 15 ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் என்னதான் வரும் 15 தான் வரும். so ஆப்ஷன் D தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். क्वेश्चन பாருங்க. if tan theta equal to 12 by 15 then 1 plus sin theta by 1 by sin theta is. so இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் அதுக்கான டேட்டாஸை எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா? tan theta ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன தெரியும்? tan theta equal to sin theta by cos theta. இதுதான் tan ஓட ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த trigonometry பித்தாகரஸ் தியரம் படி இந்த ட்ரையாங்கிள்ல நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த வேல்யூஸை பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ உங்க சைன் தீட்டாவோட வேல்யூ நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி. அதே காஸ் தீட்டாவை நம்ம எப்படி சொல்லுவோம் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். இங்கே ஆப்போசிட் அப்படி இல்லைன்னா பர்பெண்டிகுலர் சொல்லுவாங்க. இங்கே அட்ஜசன்ட் அப்படி இல்லைன்னா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே பிளேஸ் பண்ணலாமா? ஸோ இங்கே என்ன வரும் tan தீட்டான்னு வரும்போது இந்த ஹைப்போடெனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இங்கே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் மட்டும்தான் வரும். ஸோ ஆப்போசிட்னா என்னன்னு சொல்லுவோம்? இங்கே தான் தீட்டா இருக்கும். இது இந்த சைடு தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆப்போசிட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 12 by 5. ஸோ இங்கே சைன் தீட்டா இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? ஆப்போசிட் இருக்கும். ஸோ ஆப்போசிட்னா இங்கே என்ன வந்துடும்? இங்கே 12 வந்துடும். அதே கீழே பாருங்க காஸ் தீட்டா. இந்த ஹைப்போடெனஸ் கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ்பிரஷனில் போடும்போது சீல காஸ் தீட்டா இருக்க இடத்துல என்னதான் இருக்கும்? அட்ஜசன்ட் தான் இருக்கும். ஸோ அட்ஜசன்ட் எதை சொல்லுவோம்? இதை தான் அட்ஜசன்ட், இதை தான் ஆப்போசிட் சொல்லுவோம். ஸோ இந்த பிளேஸ் நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஃபைன் வந்துடும். நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி நம்ம எடுத்துலாமா? ஹைப்போடெனஸ் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன தியரம்? என்ன ஃபார்முலா? ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் adjacent square. நமக்கு ஆப்போசிட் நமக்கு என்னன்னு தெரியுது 12. so 12 ஸ்கொயர் என்ன வரும் 144 plus adjacent ஸ்கொயர்னா adjacent வேல்யூ என்னது 5. so 5 ஸ்கொயர் என்ன வரும் 25. so இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 169. இங்க ஸ்கொயர்ல இருக்கு. இந்த ஹைப்போடெனஸ் தான் தேவை. so ஸ்கொயர் ரூட் ஆயிரும் அந்த சைடு போகும்போது. so என்ன வரும் 169 எதோட ஸ்கொயர் நம்பர் 13 ஓட ஸ்கொயர் நம்பர். so ஹைப்போடெனஸோட வேல்யூ வந்து என்னது 13. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 1 plus sin theta. sin theta ஓட வேல்யூ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சலாமா? இங்க ஆப்போசிட் என்னது 12, ஹைப்போடெனஸ் வந்து என்னது 12 by 13. so 1 plus 12 by 13 இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஆப்போசிட் இருக்க இடத்துல என்ன இருக்குது 12 இருக்குது. ஹைப்போடெனஸ் இதான் ஹைப்போடெனஸ் சொல்லுவோம். இதோட வேல்யூ 13. so sin theta ஓட வேல்யூ 12 by 13. அதே மாதிரி cos theta ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? cos theta தேவையில்லை. கீழே டினாமினேட்டர்ல பாருங்க சேம் 1 minus sin theta தான். so sin theta வந்து என்னது 12 by 13. இங்க LCM எடுத்தா என்ன வரும் 13. so 13 plus 12 என்ன வரும் 25 வரும். so 25 by 13. so இங்க LCM எடுத்தா 13 வரும். so 13 minus 12 1 by 13 வரும். so அத நம்ம டிவைட்ல இருக்கு. so ரெசிப்ரோக்கலா எழுதும்போது என்ன வரும்? இங்க 13 இங்க 1 ஆயிரும். so 13 கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் என்னதான் இருக்கும் 25. so இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஆன்சர் வந்து என்னது 25. நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் C தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்.